ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வணங்கான் படத்தோட ரிவ்யூ தான் போட போகிறோம். லாஸ்ட் டேயில் பார்த்திங்கன்னா நம்ம பாலா டைரக்ட் பண்ணி அருண் விஜய் நடிச்சிருக்க வணங்கான் படத்தோட ரிவ்யூ தான் போட போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாலாவோட அடுத்த படம் பார்த்திங்கன்னா வணங்கான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கோட்டி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அவரோட தங்கச்சி கதாபாத்திரமும் அவரும் கன்னியாகுமரியில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப கோவக்காரராகவும், அவர் ஏரியாவில் இருக்க ஃபாதர் அவரை இந்தமாரி கோவப்படக்கூடாது, இந்தமாரி கோவப்பட்டினா உனக்கு மட்டும் இல்லை உன் தங்கச்சிக்கும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு அநாத ஆசிரமத்தில் வாட்ச்மேனாக சேர்த்து விடுறாரு. அந்த அநாத ஆசிரமத்தில் பெண்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம், அதுக்கப்புறம் கோட்டி கதாபாத்திரம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் மீதி கதை தான் இந்த வணங்கான் படத்தோட மீதி கதை. ஓகே, இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக அருண் விஜய் நடித்து ரிலீஸ் ஆன படம் பொங்கலுக்கு, போன வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, மிஷன் சாப்டர் 1. அதுக்கு முன்னாடி மாஃபியா இந்தமாரி குப்பை படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அந்த படம் எல்லாமே ஃபெயிலியர். ஆனால் இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல படமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது பாலாவோட ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பாலாவோட பெஸ்ட்டு ஃபிலிம் இல்லைனாலும் அருண் விஜயோட சினிமா ஹிஸ்ட்ரியில் இது ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். இந்தமாரி ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டியாவது இந்தமாரி ஒரு படம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். ஸோ வாங்க ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டோரி ஏற்கனவே சொன்னது தான். அந்த அநாத ஆசிரமத்தில் என்ன சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கோட்டி கதாபாத்திரமும் தங்கச்சி கதாபாத்திரமும் என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான் இந்த கதை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்தமாரி ஸ்டோரியை எந்த டைரக்டர் கொடுத்தாலும் ஃபெயிலியராக தான் ஆகும் படம். ஆனால் பாலான்ற டைரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைரக்டர்னு சொல்லலாம். எவ்வளோ மட்டமான ஃபெயிலியரான கதையை கொடுத்தாலும் அதை பெஸ்ட்டு ஃபிலிமாக கொடுக்குற ஒரு டைரக்டர் தான் பாலா. அவரோட பிதாமகன், அப்புறம் பார்த்திங்கன்னா பரதேசி, சேது, அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இன்டென்சிட்டி ஃபாஸ்ட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸ்லோனஸாக தான் இருக்கும் கதை. பட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதை. நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாங்ஸு. இந்த படத்தில் அவ்வளோவா சாங்ஸ் எதுவும் இல்லை. ஏதோ 3 சாங்ஸோ 2 சாங்ஸோ தான் இருக்கும். அந்த சாங்ஸுமே பார்த்திங்கன்னா மாண்டேஜாக படத்தோடய போகிறதுனால நம்ம இதுக்கு சரியாக தெரியாது. இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் மியூசிக் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. அது மட்டும்தான் இந்த படத்தோட மைனஸ். பட் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரோஹிணி பிரகாஷ், அப்புறம் சமுத்திரகனி, மிஷ்கின், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி கேரக்டர்ஸ் ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ தான் வர மாதிரி இருக்கும். மிஷ்கின் ஒரு அட்வொகேட் ஜட்ஜு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் வரும். ஆனால் ரோஹிணி பிரகாஷ் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க. ஒரு டியூட் சாங்குக்கு வருவாங்க, அப்படி இல்லைனா 2 சீனுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் ஃபைட்டு, ஹீரோ ஹீரோயினை அடிக்கிறது, அந்த சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தை கோட்டி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு வாய் பேச முடியாமல் டெஃபண்டமாக தான் நடிச்சிருக்காரு அருண் விஜய். ஆனால் டெஃபண்டமாக நடிச்சிருக்காரு. பேசாமல் எப்படி நடிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசாமல் நடித்தாலே அவரோட பர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சைன் லாங்குவேஜில் பேசுகிறது, அந்த சவுண்டு, அவர் கத்துறது, ஒரு சவுண்டையும் மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். டெக்னிக்கலாகவும் இந்த படம் நல்ல ஸ்ட்ராங்கான படமாக அமைஞ்சிருக்கு.
ஸோ இந்த படத்துக்கு இந்த பொங்கலுக்கு ஒரு பெஸ்ட்டு படம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இன்றைக்கி மனங்கான் படத்தோட ரிவ்யூ போட்டோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா மதகஜ ராஜா படத்தோட ரிவ்யூ போடுவோம். ஸோ இந்த வணங்கான் படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஓகே, ஸ்டே டியூன். பாய்.